ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கீழ் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன், திவ்ய தர்ஷன் டோக்கன் கவுண்டர் ஓப்பன் பண்ணுற நேரமும் டோக்கன் தீர்ற நேரம் பற்றின இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்றைக்கு சாயந்தரம் 4 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 15,000 டோக்கன்ஸ் கிட்ட மத்தியானம் 12 மணி ஸ்லாட்லேருந்து நைட்டு 10 மணி ஸ்லாட் வரைக்கும் உண்டானது நாளைக்கு உண்டான ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் கொடுத்தாங்க. இப்போ சாயந்தரம் 7 மணி போல் டோக்கன்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரஃபாக இப்போது 4 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன்ஸ் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நேற்றுமே 7 மணிக்கெல்லாம் தீந்துருச்சு. ஸோ நீங்கள் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்குகிற பிளானில் இருக்கிறீங்கன்னா இப்போ சொன்ன ஏதாச்சும் ஒரு இடத்துல ஆதாரோட மத்தியானம் 2 to 3 வெயிட் பண்ணுறீங்க ஏதாச்சும் ஒரு இடத்துலங்கும்போது ஷியோராக உங்களுக்கு ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் கிடைக்கும். ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்கிட்டு நம்ம நடந்தும் போகலாம், கார் ஜீப் பஸ்லேயும் போகலாம். ஸ்ரீவாரிமேட்டோட திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. அந்த கவுண்டர் சாயந்தரம் 4 மணி போல் ஓப்பன் பண்ணி 3000 டோக்கன்ஸ் நாளைக்கு உண்டானது கொடுத்தாங்க. சாயந்தரம் 7 மணி நிலவரப்படி டோக்கன்ஸ் அவைலபிளாக இருந்தது. நேற்று கொடுத்த டோக்கன் பார்த்திங்கன்னா நைட்டு 10 மணி போல் தீந்துச்சு திவ்ய தர்ஷன் டோக்கன். ஸோ ரஃபாக திவ்ய தர்ஷன் டோக்கன் ஒரு 10 மணி வாக்கில் தீருது. நீங்கள் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணி கிடைக்கலன்ட்டு இந்த திவ்ய தர்ஷன் டோக்கன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. பூதேவி காம்ப்ளெக்ஸில் திவ்ய தர்ஷன் டோக்கன் மிஸ் பண்ணாமல் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக மட்டுமே நடந்து போய் 1200வது படிக்கிட்ட ஸ்கேன் பண்ணால் மட்டும்தான் ATGH சர்க்கிளில் ஜாயின் பண்ணுறப்போ சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு அனுமதிப்பாங்க. திவ்ய தர்ஷன் டோக்கனுக்கு மட்டும் ஒரு தடவை இந்த டோக்கனை வாங்கிட்டு திவ்ய தர்ஷன் டோக்கனோ ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனோ மறுமுறை வாங்கிறதுக்கு 30 நாள் டைம் கேப் கேட்பாங்க. டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 15லேருந்து 18 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபாய் தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 3லேருந்து 4 மணி நேரமும், டோக்கன் தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 4லேருந்து 6 மணி நேரமும் ஆகலாம். கீழ் திருப்பதி கோவிந்தராஜ சுவாமி கோயிலில் நடந்துட்டுருக்கிற பிரம்மோற்சவம் இன்னையோட முடியுது. நாளைக்கு திருமலாவில் நடந்துட்டுருக்கிற ஜேஷ்டாபிஷேகம் முடியுது. திருச்சானூர் பத்மாவதி அம்மாவாரி கோயிலையும் நாளைக்கு தெப்ப விழா முடியுது. இந்த மாதம் பௌர்ணமி கருட சேவை திருமலாவில் கிடையாது. ஜூன் மாதத்தில் அடுத்து முக்கியமான விழாக்கள் மாதிரி திருமலாவில் இல்லை. தினமும் மலையப்ப சுவாமி மாட வீதி உலா வருவார். சகசர தீபாலங்கார சேவா முடிச்சுட்டு நேற்று திருப்பதியில் சுவாமி தர்ஷனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 84,258 பேர். உண்டியலில் சேர்ந்த காணிக்கை 3.90 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 33,502 பேர். டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். SSB லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக கீழ் திருப்பதியில் டோக்கன் கொடுக்கறத பற்றின இன்ஃபர்மேஷன் போய் சேரும். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரமாச்சு, உங்களோட தரிசனம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டும் ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.